இப்போ மருத்துவம் படிக்கணும்னு சொல்லி உங்களை கைட் பண்ணது யாரு, ஆர்வம் மூட்டினது யாரு? மருத்துவம் படிக்கும்படி நானாகத்தான் முடிவு செய்தேன். எங்கள் அப்பாவும் அதற்கு துணையாக நின்றார். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நான் பியூசியில் பாஸ் ஆகிவிட்டேன். அது பியூசியில் இல்லை, எஸ்எஸ்எல்சியில் பாஸ் ஆகிவிட்டேன். பியூசி படிப்பதற்காக சென்னை வந்தேன். சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் சேர்ந்தேன். முஸ்லீம்கள் நடத்துகிற ஒரு கல்லூரியில் சேர்ந்தேன். அட்மிஷன் வாங்கிவிட்டேன். இன்னும் கல்லூரி திறக்கலை. கல்லூரி திறப்பது கொஞ்சம் நாள் இருந்துச்சு. இப்போ எங்கள் ஊரில் பிஏ காக்கான்னு ஒரு ஆள் இருந்தார். எங்கள் ஊரில் உள்ள முதல் 1-2 பிஏல அவர் ஒரு பிஏ. அதனால் அவருக்கு பிஏ காக்கான்னு ஆயிடுச்சு. ஏன்னா கல்வியாளர். எங்கள் வாப்பா சொன்னாங்க, அவரை போய் பார்த்துட்டு வருவோம் வா அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அப்போ அவர் போகிற போது அவர் எங்கிட்ட கேட்டார், தம்பி நீ என்ன படிக்க போகிறேன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், நான் சொன்னேன் நான் மருத்துவம் படிக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டார். அப்போ ஒன்று செய், நீ சென்னையில் படிக்காத. சென்னையில் படித்தா நம்ம பிள்ளைங்கள்லாம் பாஸ் ஆகிறதே இல்லை. ஊர் சுற்றுறான், சினிமா பார்க்குறான். அது ஊர் பையங்க நிறைய பேர் சேர்ந்துருவாங்க. நீ படிக்காத, நீ பாளையங்கோட்டைக்கு போய்விடு. எனக்கோ துயரம். ஏன்னா சென்னைங்கிறது அப்போது ஒரு கற்பனை உலகம். கற்பனை உலகம் அது. சென்னையில் படிக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம். ரொம்ப வேதனையோடு என்ன அப்பா ரயில் ஏற்றி பாளையங்கோட்டைக்கு அனுப்பிவிட்டார். அது ஒரு கிராமம் என்ன. ஆகவே அங்கே போய்தான் அந்த சென்ட் ஜான்ஸ் கல்லூரியில் நான் முன்னர் சொன்ன ஆசிரியர்களுடைய துணையோடும் பயிற்சிகளோடும் நல்ல ஒரு மார்க் முடிஞ்சது. அது 1967 அண்ணா முதலமைச்சராக பதவியேற்ற முதல் ஆண்டு. லஞ்சமும் கிடையாது. ஆக ஒரு பைசா கொடுக்காமல் நான் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தேன். ஆக நான் எல்லா கூட்டங்களிலும் அவர் பேரை குறிப்பிடுவேன். நான் மருத்துவரானதுக்கு பிஏ காக்கா அவர்கள் தான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்கறது மட்டும் உதவி இல்லை, சரியான டைமில் சரியான வழிகாட்டுதலை கொடுக்கணும். அன்றைக்கி அதை அவர் சொல்லலான்னு வச்சுக்கிடுங்க, உண்மையாக அப்படி தான் ஆகியது. என்னோடு சேர்ந்து படித்த 30 பேர் அந்த கல்லூரியில் படித்தாங்க. அதில் ஒருவர் தான் பாஸ் ஆகினார். ஒருவர் மட்டும்தான் பாஸ் ஆகினார். இது எல்லாம் ஃபெயிலு. அதுதான் நிலைமை. ஆக என்னுடைய போக்கே வேறு மாதிரி போயிருக்கோம். என்ன ஆமாம். அதனால் நான் அவரை என்றுமே மறப்பதில்லை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவருடைய பேரை நான் சொல்லி நன்றியோடு நான் அவரை நினைவு கூறுவது வழக்கம். இந்த பழக்கம் நம்மக்கிட்ட இருக்கிறோம். வந்து பையங்களை கேட்குறாங்களோ இல்லையோ, கேட்குறாங்க, தம்பி இந்த கோர்ஸை எடுக்காத, இது இப்போ சரியில்லை, நல்லா இல்லை. ஏன்னா மாணவர்கள் பொதுவாக மற்ற மாணவர்களுடைய சிந்தனையால் பாதிக்கப்படுறவங்க தான். இப்போ எங்கள் காலத்தில் ஒரு ஃபேஷன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எல்லாரும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் போகும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் பிகாம், எல்லாரும் பிகாம் அப்படியே போயிட்டுருப்பாங்க. அதுக்கு என்ன வாய்ப்பு, வேலை வாய்ப்பு உண்டா, அது உண்டா, அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேன். அங்கே பீர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. அது அந்த சமயத்தில் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை மாணவர்களுக்கு விஷயம் தெரிந்தவர்கள் வழங்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். சொல்லாம யாரும் கேட்கறது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பிஏ காக்கா கிடைச்ச மாதிரி எனக்கு வந்து என்னுடைய தாய் மாமா, நான் வந்து எஸ்எஸ்எல்சி படிக்கும் போது என்ன எலக்டிவ் எடுக்கிறது அப்படின்னு பேச்சு வந்துச்சு. அப்போ அங்கே இன்ஜினியரிங் இருந்தது எங்கள் ஸ்கூலில். அப்போ ஸ்கூல்லே லெவலில் இன்ஜினியரிங் 10-11 இன்ஜினியரிங். அப்போ அவர் சொன்னார், மாமா சொன்னார், நீ இன்ஜினியரிங் எடுத்துக்க, பின்னாடி டிப்ளமா படிக்க உதவியாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு டிப்ளமோனா என்னன்னு தெரியாது, பாலிடெக்னிக் என்னன்னு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க பெரியவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம். அது வந்து அதேமாரி அதில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். சொன்ன மாதிரி டிப்ளமோவில் பிறகு சேர்ந்தேன். அந்த வரைக்கும் டிப்ளமோன்னு தெரியாது. அதுமாரி ஒருத்தருடைய கைடன்ஸ் வந்து உண்மையிலே அவசியம் அப்படிங்கிறது.